நோம்பி வந்தாச்சு உங்க வீட்ல என்ன பலகாரம் பண்றீங்க அப்படிம்போம். ஆமா, இன்னைக்கு நீங்க முறுக்கு புளியறீங்க, நான் சுட்டு எடுக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு புடி போறோம். இந்த வருஷம் எல்லாரும் நோம்பிக்கு இந்த மாதிரி முறுக்கு சுட்டு அவங்கவுங்க வீட்டுல வந்து நோம்பி கொண்டாடணும். வணக்கம், நான் உங்க ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. இந்த கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அது பர்டிகுலரா இந்த தீபாவளிக்கு வந்து கோயம்புத்தூர் சைடில் பண்ணுற இந்த முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிருக்கோம். முறுக்கு அடுக்கு முடுக்குன்னு கல் வச்சு கொட்டி சாப்பிட்ற அளவெல்லாம் இருக்காது. இந்த முறுக்கு வந்து நம்ம வீட்டில் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது பச்சை அரிசி மாவு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இட்லி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த இட்லி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இதில் வந்து முறுக்கு வந்து நல்ல விலையன்னு இருக்கும், அடுத்தது மொறுமொறுப்பு அதிகமாக இருக்கும், முறுக்கு வந்து நிறைய வரும். பாரம்பரியமாக வந்து இட்லி அரிசியில் தான் முறுக்கு சொல்லுவோம். இந்த அரிசியை வந்து அரைக்கிற பக்குவம் என்ன? இட்லி அரிசியை நம்ம 2-3 டைம் கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு குறைஞ்சது 2 மணி நேரம்னாலும் ஊற வைக்கணும். என்ன மாதிரி விஷயம், எப்படி அரைக்கணும், எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும்? இதே வந்து நம்ம காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முறுக்கு சுட்டுறலாம்னு சொல்லிட்டு நைட்டு அரிசி ஊற வைக்கக்கூடாது. இப்போ வந்து எடுத்து ஆட்டும் போது மாவு புளிப்புத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு ஆட்டி சுட்டோம்னா எப்பவுமே அந்த மொறுமொறுப்பு இருக்குது, அந்த ருசியுமே வேறையா இருக்குது. அதே டைமில் இவங்க வந்து மசாலா போடுறாங்க. இந்த மிளகா வந்து அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க, பொட்டுக்களையும் அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொங்கு ஸ்டைலில் பண்ணுற இந்த முறுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க, நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மைகோதி இதுக்கு பேர். மைகோதி நம்ம வீட்டில் வந்து வடை கம்பி சொல்லுவாங்க, அவ்வளோ சிம்பிள். இந்த முறுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ணுறது, அதுவும் கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க திருமதி மனோன்மணி அக்காவை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து தீபாவளி வந்தாச்சுனாவே ஒப்புட்டு, கச்சாயம், பச்சைப்பயிறு உருண்டை, லட்டு, அதிரசம் கூட செய்வோம். காரம்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு, மிச்சரு, இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். சோளம் முறுக்கு, ராகி முறுக்கு செய்வோம். பார்த்திங்கன்னா அரிசி முறுக்கு செய்வோம். அரிசி முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே அரிசி ஊற வச்சு ஆட்டி தான் சுடுவோம். அதுவும் இட்லி அரிசி வந்து ஊற வச்சு ஆட்டி வெண்ணெய், பொட்டுக்கடலை மாவெல்லாம் போட்டு சுடுவோம். அது ஏன் அப்படி செய்கிறோம்னா அதோட ருசி நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கோட அளவுன்னு வந்து நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ வந்து இந்த அரிசி முறுக்கு பண்ண போகிறோம். இந்த அரிசி முறுக்கு என்ன அரிசி வச்சு பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், உங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற மெத்தட் என்ன, ஸோ அதை கேட்டு தான் வந்திருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து அக்காவுக்கு முறுக்கு சுற்றி தர வந்திருக்கிறீங்க. நான் சுற்றி தரேன். சரி, ஓகே. 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு அரிசி முறுக்கு சுற்றலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இட்லி அரிசியில் முறுக்கு சுடுவோம். இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி. ஆனால் இன்னைக்கு நான் இட்லி அரிசியில் முறுக்கு சுட போகிறேன். ஏன்னா இதில் வந்து முறுக்கு வந்து நல்ல விலையன்னு இருக்கும், அடுத்தது மொறுமொறுப்பு அதிகமாக இருக்கும், முறுக்கு வந்து நிறைய வரும். அப்புறம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சுவையும் நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே நாங்கள் வந்து பாரம்பரியமாக வந்து இட்லி அரிசியில் தான் முறுக்கு சுடுவோம். இங்கே பண்ணுவீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி அரிசி வச்சுருக்கீங்களா? இட்லி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாவு நிறையா வருங்க. இப்போ வந்து மாவு நிறையா வரும்போது நிறமே வந்து வெள்ளையாக வரும். அப்புறம் வந்து இந்த மாவு வந்து சாஃப்ட்னஸ் நிறையா இதில் இருக்குது. சாப்பாட்டு அரிசியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பச்சை அரிசியில் வந்து இன்னும் ஹார்டாக இருக்கும். அது இப்போ வெண்ணெய் நம்ம எது போடுறோம்னாலுமே அது கொஞ்சம் அதிகமாக போடணும். இதுக்கு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மாவு தன்மை நல்லா இருக்கும் இதில், இந்த இட்லி அரிசியில். ஓகே. பட் இந்த அளவுலாம் எப்படி? ஒரு 100 கிராம் ஒரு பச்சை அரிசி எடுத்து பண்ணும்போது ஒரு 10 முறுக்கு வரும், புழுங்க அரிசியில் ஒரு 8 முறுக்கு வரும். அதே மாதிரி இந்த அரிசி வச்சு பண்ணால் குவான்டிட்டி கம்மியாக வருமா அதிகமாக? இதில் அதிகமாக ஒரு 20-30 முறுக்கு அதிகமாகவே வரும். அப்படியா? நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு தன்மை நிறையா இருக்குது. நம்ம ஊற வச்சு ஆட்டும் போது வந்து மாவு நிறைய வரும். சரி, ஓகே, நல்ல விஷயம்.
இது தெரியாம போச்சு இது இருக்கு எனக்கு உண்மையாவே. இட்லி அரிசியில் அப்படி நீங்க வச்சு பண்ணும்போது அந்த குவாண்டிட்டி வந்து அதிகமாக வரும். இப்போ இன்னைக்கு 1 கிலோ அரிசி போடுறோம், எவ்வளவு முறுக்கு வருதுன்னு பாருங்க. அவ்வளவு முறுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 1 கிலோ இட்லி அரிசிக்கு மற்ற தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் பண்றவங்களும் ஈஸியா இருக்கும். ஏன்னா தீபாவளி டைம்ல எல்லாரும் பலகாரம் வீட்டில் பண்ணுவோம். அந்த பலகாரம் கரெக்டான அளவுகள் தெரிஞ்சா அவங்க வீட்டில் பண்றது கரெக்டா இருக்கும். ஆமா, இட்லி அரிசி 1 கிலோ, பொட்டுக்கடலை வந்து 200 கிராம், எள்ளு 2 ஸ்பூனு, ஓமம் 2 ஸ்பூனு, வெண்ணெய் 50 கிராமு, மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல வந்து இட்லி அரிசியை நம்ம 2-3 டைம் கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு குறைஞ்சது 2 மணி நேரம்னாலும் ஊற வைக்கணும். ஓகே, அதாவது இது ஆமா. ஓகே, குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆமா ஊறணும். ஊறினாதான் மாவு நல்லா ஆட்டுப்படும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறணும்னா மாவு வந்து புளிப்புத்தன்மை வந்துடும். நம்ம முறுக்கு சுடுறக்குள்ள புளிப்புத்தன்மை வந்துடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுக்கலாங்க. ஸோ அதிகமான நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, 3 மணி நேரம் ஊற வச்சு. இப்போ நம்ம ஆட்டி வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு தான் நம்ம 1 ஹவர் 2 ஹவர் ஆகும் முறுக்கு சுடுறக்கு. இப்போ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும். ரொம்ப நேரம் ஆட்டின பிறகு புளிப்புத்தன்மை வந்துடும். முறுக்கோட டேஸ்ட்டு அந்த மனம் எல்லாமே மாறிடும். அதனால வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஊறிடும் அரிசி. சரி, ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இது ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இதே ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாம் நைஸா. காலையில எழுந்திரிச்சோன்னா டிஃபன் வேலையை ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சோம்னா டிஃபன் வேலையை முடிச்சுட்டு ஆட்டி சுடுற சரியா இருக்கும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஓகே, ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரிசி கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இனி அடுத்தது வந்து கிரைண்டர் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசி போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றணும். ஆமாம், கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டோம்னா தான் ஓடும். வெறும் அரிசி போட்டோம்னா கிரைண்டர் ஆன் பண்ணோம்னா டைட் ஆகிடும். அந்த கிரைண்டர் வீணாயிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஆன் பண்ணிட்டு அரிசி போட்டோம்னா கொஞ்சம் நைஸாக ஆட்டிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆரம்பிச்சிங்க. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சரி, ஓகே. தண்ணி ஊற்றிட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போதான் அரையும். ஆமாம், கிரைண்டர் ஓட அரிசி போட்டுக்கலாம். சரி, ஓகே. போதுமா? இன்னொரு டைம் போட்டுக்கலாம், 2 டைம் போட்டுக்கலாம். ஓகே, 5 நிமிஷத்தில் ஆட்டிடும். சரி, ஓகே. தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டி நல்லா நைஸாக எடுக்கணும். சரி, ஓகே. அப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு 2 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா கல்லுப்பு போட்டோம்னா இதுலேயே ஆட்ட அரைஞ்சிக்கும். அப்புறம் வந்து பொட்டுக்கல்ல வெண்ணெய் எல்லாம் போடும்போது கொஞ்சம் வேணா உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்படி கல் உப்பு இல்லைன்னா சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அங்கே மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ இதில் போட்டோம்னா சேர்ந்த மாதிரி ஆட்டிக்கும். அதனால இதில் போட்டுக்கிறோம். கடைசியில் கல்லுப்பு போட்டால் கலங்காது, அங்கங்கே இருக்கும். ரைட். அதனால இப்போ போட்டுக்கலாம். சரி, ஓகே, போட்டுருங்க. இப்போ இந்த மாவு அரைட்டோம். என்ன மாதிரி கெட்டி பக்குவத்தில் இருக்காங்க? நம்ம தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேண்டாம், கெட்டி ஆட்டணும். இது கெட்டி ஆட்டணும். சரி, ஓகே, டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் தண்ணி ஊற்றி அரிசி போட்டேன். அதே இதில் வந்து இப்போ நைஸாக கெட்டியாக ஆட்டியாச்சு. இனி வந்து எடுத்துடலாம். பார்த்துருப்பீங்க எப்படி ஆட்டுறது எப்படின்னு. இப்போ மாவு எடுத்து பார்க்கலாம். அது எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நைஸாக இருக்கும். ஒரு குருணையும் கூட இல்லாமல், ஏன்னா முறுக்கு பொடியில் புளியும் போது அது வந்து இதாகிக்கும். அதனால நைஸாக இருக்கணும். எந்த ஒரு இது இல்லாமல் புளியும் போது ஃப்ரீயாக வரணும் மாவு. அதனால வந்து ரொம்ப நைஸாகிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக மாட்டிக்கணும். ஏன்னா நம்ம இதோட வந்து வெண்ணெய் பொட்டுக்கல்ல தான் மிக்ஸ் பண்ணுறோம். அதனால கெட்டியாக ஆட்டிக்கணும். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இப்போ கெட்டி ஆட்டி எடுத்துட்டோம். இனி வந்து பாத்திரத்தில் தோண்டி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை போட்டு ஆட்டி எடுத்துடலாம். அது என்ன தோண்டி எடுத்துடலாம்? மாவு தோண்டி எடுக்கிறது, வலிச்சு எடுக்கிறது சொல்ல மாட்டோம். நாங்கள் தோண்டி எடுக்கிறது அப்படிமா, அதாவது வந்து உள்ளுட்டு தோண்டி எடுக்கிறது. நிறைய விஷயம் உண்மையாவே அந்த ஒரு ரூட் போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஆமாம், நம்ம வீட்டு சைடில் வலிச்சு எடுக்கிறது, நாங்கள் வந்து தோண்டி எடுக்கிறது. சரி, இன்னும் மாவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா நைஸாக மலமலன்னு கெட்டி பக்கம் இப்படி கையில் எடுத்தா தெரியும் உங்களுக்கு. அல்வா மாதிரி இருக்கும். அல்வா மாதிரி உருண்டு வருது. இந்த மாதிரி வருது. இன்னும் இதுல வெண்ணெய் போட்டு கலக்கும் போது மாவு ஒட்டாதுங்க கையில. டைட் ஆயிடும். பொட்டுக்கல்ல மாவு போடுறங்கல்ல, இன்னும் வந்து கெட்டி ஆயிரும், மாவு ஒட்டாம வரும். ஓகே, டன். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம்.
இப்போ மாவு எல்லாமே அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையுமே அரைச்சி சளிச்சிட்டேன். இப்போ வந்து மிளகா ஊற வச்சுருந்த சுடு தண்ணியில் அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் இருக்கும் நம்ம முறுக்கு புளியில் வந்து அது சிக்கிக்கும். அதனால விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சாந்து மட்டும் மிளகாய் இது மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பொட்டுக்கல்லை பவுடர் பண்ணி சளிச்சிருக்கிறோம். அதுவும் சரி ஓகே. இனி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கலந்து முறுக்கு பொடியில் போட்டுடலாம். ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நீங்கள் முறுக்கு புளியறீங்க, நான் சுட்டு எடுக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு புடி கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற அந்த முறுக்கை சாப்பிட பாருங்க எப்படி இருக்குன்னு ருசி மனம். பாருங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு. கெட்டியா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக கெட்டியாயிரும். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல வெண்ணெய் போடும்போது மாவு கையிலேயே ஒட்டாது. சரி ஓகே. போட்டு கலந்துடலாம். ஸோ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பேசனில் போடுறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பக்குவமாக இருக்கிறதுக்காக. ஓகே. இப்போ நீங்கள் 1 கிலோ அரிசி மாவு எடுத்தால் இவ்வளோ வராது. ஓகே. இப்போ அரிசி ஊறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டுனா இதோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகே. அதாவது முறுக்கோட இது வந்து நிறையா வரும். நீங்கள் வந்து மாவு போட்டாச்சு. இனி அடுத்தது வந்து பொட்டுக்கல்ல மாவு போட்டுடலாம். நான் போடுவேன். போடுங்க. கொஞ்சமாக வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டுருங்க. ஓகே. அது ஏன் கொஞ்சம்? ஏன்னா முறுக்கு வந்து பிரிஞ்சு போகுதா என்னன்னு பார்க்கறக்கு மறுபடியும் வேணுனாலும் போட்டுக்கலாம். அதுக்காக அதே மாதிரி மிளகாயும் போட்டுடலாம். சரி ஓகே. எல்லாத்தையும் போட்டுருவோம். நீங்கள் வச்சு போட்டுருங்க. நீங்கள் தான் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. அடுத்தது வந்து வெண்ணெய். வெண்ணெயா? இந்த வெண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து வெளேன்னு இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். பொட்டுக்கல்ல மாவு வந்து ஹார்ட்னஸ் ஆகாது. முறுக்கு வந்து சாஃப்டா இருக்கும். அந்த மேல வந்து முறுமுறுன்னு இருக்கும், ஆனா உள்ள வந்து கடிக்கும் போது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக வெண்ணெய் சேர்க்கிறோம். வெண்ணெய் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். சரி ஓகே. வெண்ணெய் வந்து 50 கிராம் யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரணம் இது வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். எள்ளு வந்து நம்ம கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம், அதிகமா வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மணமும் இருக்கும், இதோட சுவை இருக்கும். அந்த முறுக்குல வந்து அங்கங்க வந்து எள்ளு இருக்கும்போது கடிச்சு சாப்பிடும்போது அதோட சுவை நல்லா இருக்கும். சோ அதனால எள்ளு போடுறோம். சரி ஓகே. அப்புறம் ஓமம். எண்ணெய் பலகாரம் அது வந்து ஜீரணமாகறதுக்கு ஓமம் போடுறோம். ஓமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து இப்படி கொஞ்சம் எடுத்து கையில் தேய்ச்சி போடணும். அந்த வாசம் வந்து மனமும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா மனம் நல்லா இருக்கும். நல்லா லைட்டாவே நம்ம தேய்ச்சாலே தெரியும். ஆமாம். வந்து ஓமத்தை போட்டுடலாம். சரி ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஆட்டும் போது உப்பு போட்டுட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு திருப்பி உப்பு போடணும். சரி ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டுக்கலாம். அப்படி உப்பு நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் மிஸ் பண்ணாலும் இந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போட்டு நீ எல்லாம் கலக்கிடலாம். சரி. கலக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துன்னா தண்ணியும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும், இன்னும் ஃப்ளேவர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு வேறு மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணும்னா ஓமத்துக்கு பதிலாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடலாம், மிளகு போடலாம், பூண்டு அரைச்சி போடலாம், கருவேப்பிலை போடலாம், பசலைக்கீரை போடலாம், பெருங்காயம் போடலாம், பசலைக்கீரையும் நீங்கள் அரைச்சி போடலாம். இதில் இதே வந்து பூண்டு, வரமிளகாய், சீரகம் அரைச்சி ஊற்றலாம். அது இன்னும் டேஸ்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களே, கெட்டி தன்மையில் இருக்குமா இல்லை கொஞ்சம் எலசா இருக்கணுமா? எப்படி? நம்ம சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சுக்கணும். முறுக்கு புளியில் புளியிற அளவு. சிம்பிள், ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி மாவு பக்குவம். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா முறுக்கு அமுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். லூஸாக பிசைஞ்சிட்டோம்னா முறுக்கு எண்ணெயில் ஓடும்போது பிரிஞ்சு போயிடும். இன்னொன்று எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறோம். இப்போ மாவு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் திருப்பி நான் வந்து செட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஒரு ஓகே, சும்மா கொஞ்சம் தொளிச்சோம்னா லூஸ் ஆகிக்கும். சரி. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பலகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அதனால இன்னைக்கு வீட்டு ஸ்டைலில் பண்ணுற இந்த பலகாரத்தை நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இந்த முறுக்கு, அதுவும் கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற இந்த ரெசிபி நம்ம அம்மா கையில் செஞ்சு சாப்பிட்றது வந்து வேற, வீட்டில் அக்காவோ இல்லை மனைவியோ தம்பியோ எல்லாம் சேர்ந்து பண்ணுறது வேற. அப்படி பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இவங்க நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவோட பக்கம் காமிங்களேன். கையிலேயே ஒட்டாம வரும் பாருங்க. ஓகே, கொடுங்க.
கையில் ஒட்டலை, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கு. இது இன்னும் நேராக இருக்குமா? ஆமாம். இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிறோம். இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பார்க்கும்போது இன்னும் மாவு கெட்டியாயிரும். அப்போ வேணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், பண்ணலாம். ஆனால் மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இலசா இருக்கு, இந்த மாதிரி கெட்டி தன்மையில் இருக்கு. அதாவது கெட்டினா நீங்கள் கையில் ஒட்டாத பக்குவம். நீங்கள் பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்த ஈரத்தன்மையாக இருக்குது. கையில் இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி சாஃப்டாக அப்படி இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. அடுத்தது அவ்வளோதான். வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் கடையில் வச்சலாமா? இந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? இது ரீஃபைண்ட் ஆயில், கோல்டு வின்னர், ஓகே ஆயில் போடலாம். ஓகே. அதாவது நீங்கள் வந்து வீட்டில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலாம். பலகாரத்துக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து பண்ணுற பலகாரம் வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மாறி வராங்க மக்கள். மாறுறாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் கடலெண்ணெய் சமைச்சு சாப்பிடலாம். கடலெண்ணெய் கொஞ்சம் சுடும்போது பொங்கும். இன்னொரு விஷயம், கடலெண்ணெய் பலகாரம் வந்து வச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் சிக்கு வர வந்துரும். ரைட், அதான் விஷயம். எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுப்பு ஆன் பண்ணி புளி ஆரம்பிச்சலாமா? ஆமாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு முறுக்கு புளியில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஓட்டை வேணுமோ அந்த மாதிரி எடுத்து தட்டு போட்டுட்டு உள்ளே எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு போட்டு, எப்படி நம்மளுக்கு புளியருக்கு வசதியாக ஒவ்வொருத்தர் வந்து டைரெக்டாக அப்படியே உள்ளே புளிஞ்சு விடுவோம், ஒவ்வொருத்தர் வந்து இந்த சட்டுகத்தில் புளிஞ்சு உள்ளே எடுத்து போடுவோம். இது வீட்டில் பண்ணுவாங்க. ஆமாம், புளிஞ்சு போடுவாங்க. புளிஞ்சு எடுத்து, ஏன்னா கை எண்ணெய் வந்து சூடாக இருக்கு, கைக்கு படாது. புதுசாக இருக்கிறவங்களாம் அப்படி பழகுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் புளிஞ்சு எடுத்து போடுவோம். இல்லையே அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் ஈரம் பண்ணி அல்ல புளிஞ்சு ஒவ்வொருத்தர் வச்சாங்கன்னா அப்படியே எடுத்து போடுவோம். சரி, ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணி, ஸோ அது எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில். இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இல்லை ஒரு தட்லையும் கூட புளிஞ்சு அப்படியே எடுத்து போடலாம். நான்லாம் வீட்டில் அம்மாலாம் வந்து தட்டில் தான் புளிஞ்சு போடுவாங்க. ஜல்லிக்கட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கண்டு? இது வந்து ஜல்லிக்கட்டு தேங்க. இங்கே ஜல்லிக்கட்டு சொல்லுங்களா? பரவாயில்லையே, ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. ரவுண்டாக விட்டுக்கிறீங்களா? ஆமாம். இது பிடிக்கிற அளவு எடுத்துக்கலாம். சரி. ரொம்ப போட்டோம்னா அமுத்த முடியாது, சும்மா முக்கால் இதுக்கு போட்டுக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு ரவுண்டாக விட்டிடணும். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான மாவு எடுத்துட்டு இதுக்கப்புறம் சட்டுகத்தில் எண்ணெய் தொடச்சிக்கலாம். ஓகே. இதில் அப்ளை தோசை கரண்டி எதில் வேணாலும் நம்மளுக்கு எது கரண்டி வீட்டில் இருக்கோ அதில் எடுத்து இப்படி எண்ணெய், அப்படி இல்லாட்டி சூடாகிற எண்ணெயிலையும் கூட இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்படியும் பண்ணிக்கலாம். புளிஞ்சோடனே உள்ளே விழுகணும். சரி, ஓகே. நாங்கள் புளிங்க வீட்டு ஸ்டைல் எப்படி புளிவாங்களோ அதே மாதிரி புளிஞ்சு இப்படி கடைசியை இப்படி அமுத்தி விட்டுருவோம். ஓகே, போட்டுருவா? போடுங்க. அவ்வளோதான். சூப்பராக வந்துச்சுல, போடுங்க. அக்காவுக்கு முறுக்கு புளியருக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு சுட்டு எடுத்துட்டு போயிடும் முறுக்க. ஓகே. போடும்போது எண்ணெய் சூடான எண்ணெயில வந்து இந்த அப்ளை பண்ணிட்டு போடாதீங்க, சம்டைம் வராது. அவ்வளோதான். அப்படி லட்டு மாதிரி வருது பாருங்க. அப்படியே லட்டு மாதிரி வருது பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி முறுக்கு சுடும்போது 2 பேர் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கும். டக்குன்னு போட்டுட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? ஆமாம். வெந்த உடனே எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாலும் இன்னும் சீக்கிரம் வேலையாகும். ஆமாம். அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஈர துணி இல்லை பேப்பரு, வெள்ளை காட்டன் வேஸ்டிலையும் கூட ஈரம் பண்ணிட்டு புளிஞ்சு விட்டுட்டு எடுத்து போடலாம். அவ்வளோதான். இந்தாங்க கம்பி, இந்தாங்க மைகோதி. என்ன சொல்லுவாங்க? மைகோதி. மைகோதியா? மைகோதி இதுக்கு பேரு. மைகோதி. நம்ம வீட்டில் வந்து வடை கம்பி சொல்லுவாங்க. அவ்வளோ சிம்பிள். சரி, ஓகே. வடை கம்பி, முற்கம்பேடு. அவ்வளோதான். நாங்க வந்து மைகோதின்னு சொல்லுவோம். அப்படியே என்ன அர்த்தம்? இது நிறைய யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஓகே, அப்புறம் புரிக்குதுல இருந்து எல்லாத்துக்குமே. ரைட். பாரு போட்டு எல்லாம் வெந்துருச்சு ஒரு பக்கமா. இனி அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். முதல் போட்டதுல இருந்து அப்படியே லைனா திருப்பி விட்டுக்கலாம். சரி, ஓகே. டிட்டோ எப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஆனால் அந்த சின்ன சின்ன டேஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். பாரு நல்ல அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அந்த சத்தம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு. ஆமா. அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு சூப்பர். உன்னோட ஒன்று ஒட்டி இருக்கேன். அது வந்துருங்க பிரிஞ்சு.
அந்த சலசலப்பு கம்மியானவே போதும் நீங்கள் முறுக்கு எடுத்துலாம். ஏன்னா பிடிக்காது. அதுக்கு மேலே நீங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை. சவந்துரும், ரொம்ப என்ன சொல்கிறோம், கசப்பு தன்மை வந்துடும். ஓகே, சூப்பர். சுட சுட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரான கலர். அந்த மிளகா அரைச்சி போட்ட அந்த கலர் சொல்லுவாங்கல்ல, அது மிளகாவும் போடாமல் இருந்தால் இன்னும் வெள்ளையாக இருக்கும். ஆமாம், இன்னும் மிளகாத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் சிவப்பாயிரும். ரைட். நீ அடுத்தது மறுபடியும் புளிஞ்சு. நீங்க அப்படியே புளிஞ்சு விடுங்க. முறுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுங்க. ஓ சாப்பிடுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். வந்த வேலையை முடிச்சிருங்க. அக்கா வீட்டுக்கு முறுக்கு சாப்பிட வந்தீங்க, நோம்பிக்கு முறுக்கு சாப்பிட்டு முறுக்கு எடுத்துட்டு போறீங்க. நோம்பிக்கு கண்டிப்பா நோம்பெல்லாம் வீட்டில் வைப்பாங்க. ஆமா, தீபாவளியே வந்து நாங்க நோம்பிப்போம். அப்படியா? நோம்பிக்கு என்ன பலகாரம் போச்சு, நோம்பிக்கு என்ன பலகாரம் வீட்டில் அப்படிம்போம். தீபாவளிக்குன்னு சொல்ல மாட்டேன், தீபாவளிங்கிறது இது இல்லை, நோம்பி வந்தாச்சு உங்க வீட்டில் என்ன பலகாரம் பண்றீங்க அப்படிம்போம். ஆமா, சரி, ஓகே, சூப்பர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? முறுமுறுன்னு இருக்கு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எங்க ஊர் முறுக்கு அரிசி முறுக்கு மொறுமொறுன்னு டேஸ்டா வாசமா இருக்கா, எப்படி இருக்கு நல்லா சொல்றீங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்கு. காரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக காரம்லாம் இருக்காது. அந்த முறுக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு மைல்டாக இருக்கும்ல, 0.10%, 0.5% சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு காரத்தன்மை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த வருஷம் எல்லாரும் நோம்பிக்கு இந்த மாதிரி முறுக்கு சுட்டு அவங்கவுங்க வீட்டில் வந்து நோம்பி கொண்டாடணும். ரொம்ப சூப்பர். ஒரு முறுக்கு முழுசாக சாப்பிட்டேன், நல்லா முறுமுறு, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த முறுக்கு சாப்பிடும்போது மேலே வந்து நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்ள சாஃப்டாக இருக்குது. சில பேரில் வந்து என்ன பண்ணால் முறுக்கு கடிப்பாங்க, நல்லா முறுக்கு மாதிரி இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும், கடுக்கு முறுக்கு, ஆனால் அது வந்து சாப்பிட பிடிக்காது. இது அப்படியே சாஃப்டாக அப்படியே அது கடிக்கும் போது கிறிஸ்மஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா மெதுவாக அப்படியே இறங்குது. குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இப்போ வந்து முறுக்கு கடுக்கு முடுக்குன்னு கல் வச்சு கொட்டி சாப்பிட்ற அளவெல்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு ஆட்டி சுட்டோம்னா எப்பவுமே அந்த மொறுமொறுப்பு இருக்குது, அந்த ருசியுமே வேறையா இருக்குங்க. அருமையான முறுக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக அந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பண்ண முடியலனா அந்த டைமில் நாங்கள் நம்பர் தரோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என் பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து மிளகா பொடி, மற்ற பொடி வகைகள் எல்லாமே இருக்குது. மிளகா, மஞ்சள், பருப்பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி எதுனா வேணுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வீட்டில் எப்படி பண்ணாலும் அதே மெத்தடில் பண்ணி தராங்க. இது வீட்டு பொடி, வீட்டு பொருள், வீட்டு பலகாரங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. தேங்க்யூ. இந்த முறுக்கெல்லாம் நீங்கள் சுடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் முறுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. கண்டிப்பாக அக்கா வீட்டுக்கு வந்து நீங்கள் முறுக்கு வேறு சுட்டு கொடுத்துருக்குறீங்க, சாப்பிட்டு எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. இந்த தடவை வந்து தீபாவளிக்கு எல்லாரும் இந்த மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு எல்லாம் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுடுவாங்க. இந்த தடவை ஒரு தடவை இட்லி அரிசி போட்டு கூட முறுக்கு சுட்டு பார்க்கலாம். உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான், உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேருந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து என்கரேஜாக இருக்கும். அடுத்த ரெசிபிகள் மேற்கொண்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.